இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழூடாக. சரி, இன்றைய நாளில் என்ன விடயம் பேசு பொருள் என்றால், இன்றைய செய்தி ஒன்று அடிப்படையில் தான் இந்த உடற்பருமன் அதிகரிப்பு என்கிற ஒரு விடயம் வந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரையிலே உடற்பருமன் அதிகரிப்பிலே பெண்கள் சதவீதம் 44%, ஆண்கள் சதவீதம் 33% என்கின்ற அடிப்படையிலே இப்பொழுது கருத்து கணிப்பு ஒன்று வெளிவந்திருக்கிறது. இந்த உடற்பருமன் என்பது வெறுமனே நாங்கள் உடற்பருமன் தானே, இதனால் என்ன ஒன்று நடக்கப் போவதில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டில் பலர் எண்ணலாம். ஆனால் உடலியல் ரீதியான பல தாக்கங்கள், நோய்களுக்கு இது ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது என்று நாங்கள் சொல்லுகின்ற டயபெட்டிஸ் நோய், அதாவது நீரிழிவு நோய் என்று சொல்லுவோம், சுகர் என்று சொல்லுவோம், நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம், இந்த இரத்த அழுத்தங்கள் பிரஷர் கூடுகின்ற பொழுது வருகின்ற அல்லது இதய நோய்கள் சம்பந்தமான விடயங்கள் என்று பல நாங்கள் சொல்லுகின்ற தொற்றா நோய்கள், தொற்று நோயை விடுவோம், தொற்றா நோய்கள் பலவும் உருவாக காரணம் இந்த உடற்பருமன் என்கிற ஒரு விடயம் சொல்லப்படுகிறது. இந்த உடற்பருமன் பரம்பரையாகவும் சொல்லப்படுகிறது. அடுத்து எங்களுடைய உணவு முறையிலேயும் உடற்பருமன் பற்றிய ஒரு தகவல் வழங்கப்படுகிறது. பெரும்பாலும் நாங்கள் சொல்லலாம், ஏன் இன்றைய காலகட்டத்திலே இந்த உடற்பருமன் அதிகமாக இருக்கிறது என்பதற்கும், முன்னைய காலங்களில் உடற்பருமன் இருந்தாலும் அவர்கள் ஆரோக்கியமாக இருந்திருக்கிறார்கள். உடல் அவர்கள் சாப்பிட்டு கொஞ்சம் பெருத்திருந்தாலும் கூட அவர்களுடைய செயற்பாடுகள், செயல்கள் ஆரோக்கியமாக இருந்தது. அவர்கள் உடற்பயிற்சி என்கின்ற விடயத்தை தங்களுடைய வாழ்வியலிலே தினந்தோறும் கடைபிடித்திருந்தார்கள். எப்படி என்றால் அவருடைய தொழிலும் உடற்பயிற்சி சார்ந்த விடயங்களாக இருந்தது. ஆனால் இன்று நாம் செய்கின்ற தொழிலிலே உடற்பயிற்சிக்கு நேரமே இல்லை என்பதுதான் உண்மை. ஏனென்றால் காலையில் எழுந்து நாங்கள் ஒரு அலுவலகத்துக்கு செல்கிறோம் என்றால் அலுவலகத்திலே கணினிக்கு முன் அமர்ந்திருந்து அப்படியே வேலை செய்கிறோம். பின்பு என்ன செய்கிறோம், ஒரு தேநீர் அருந்துகிறோம், அல்லது ஒரு சாப்பாடு, மதிய சாப்பாடோ காலை சாப்பாடோ சாப்பிடுகிறோம். அடுத்து திருப்பி மீண்டும் அந்த கணினிக்கு முன்னாலே போயிருக்கிறோம். ஆக உடலுக்கு எந்தவித ஒரு களைப்பும் வருத்தமும் இல்லை. சுகமான ஒரு வாழ்வியல் போன்று நாங்கள் அந்த இருந்த இடத்திலிருந்து வேலை செய்துவிட்டு வீட்டுக்குள் செல்கிறோம். வீட்டுக்கு சென்றால் வீட்டில் இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால் வீட்டிலும் அதே மாதிரி தான். எல்லாமே இன்று மின்சார வசதிகளால் அனைத்து இலத்திரனியல் பொருட்களும் எங்களுடைய வீடுகளிலே சுகமாக இருக்கின்றது. அவை நாங்கள் ஒரு வெளியிலே போவதாக இருந்தால் மோட்டார் சைக்கிளை பயன்படுத்திக் கொள்கிறோம், அல்லது கார் வகைகளை பயன்படுத்திக் கொள்கிறோம். வீடிலே களைப்பே தெரியாத அளவிற்கு எல்லா வசதிகளும் இருக்கிறது. வாஷிங் மிஷின்ல இருந்து, ஃபேன்ல இருந்து, சகல விடயங்களும், கேஸ் குக்கர்ல இருந்து எல்லாமே மோட்டார் என்று சொல்லி எல்லாமே நாங்கள் எங்களுக்கு இலகுவாக வைத்திருக்கிறோம். ஆக அங்கேயும் போய் நாங்கள் வீட்டிலும் போய் உடற்பயிற்சி செய்வதற்கான ஒரு விடயம் இல்லை. அதே மாதிரி தோட்டம் செய்ய போவதும் இல்லை, அல்லது விறகு கொத்த போவதும் இல்லை. ஏனென்றால் கேஸ் இருக்கிறது. தோட்டம் செய்வதற்கு அவசியம் இருக்காது. ஏனென்றால் நிலம் முழுக்க அங்கே கற்களால் பதிக்கப்பட்டிருக்கும். ஆகவே அங்கே நிலம் கூட இருக்காது. ஆகவே எல்லாம் கான்கிரீட். வீட்டிலும் எந்த ஒரு வேலையும் இல்லை. அடுத்த கட்டம் என்ன, சாப்பிடுகிறோம், நித்திரை கொள்கிறோம், எழும்புகிறோம், மீண்டும் படிப்படியாக இந்த விடயங்கள் அது தினசரி எங்களுடைய சராசரி வாழ்க்கையில் நடக்கின்ற விடயங்கள் தான். உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று தோன்றினாலும் நாங்கள் ஒரு 2-3 நாட்களுக்கு தொடர்ச்சியாக செய்வோம். அதன் பின்பு ஒரு அலுப்பு வந்துவிடும். என்ன இதை செய்தும் உடம்பு குறையுதா இல்லத்தான், அந்த 3 நாள்லேயே நாங்கள் உடம்பு குறைந்து விட வேண்டும் என்கிற அந்த எண்ணப்பாங்கு பலருக்கும் இருக்கிறது. மனமாற்றம், ஒரு நாள் உடற்பயிற்சி செய்தாலே உடலிலே மாற்றம் தெரிய வேண்டும் என்று நினைக்கின்றதுனால தான் அந்த கவலை வருகிறது. இது செய்தும் பிரியோசனையிலே விடுவோம், பழையபடி சாப்பிடுவோம் என்கிற எண்ணத்திலே பழையபடி நாங்கள் எங்களுடைய சாப்பாடு வகைகளை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. இதனால் இந்த உடற்பயிற்சி என்கிற ஒரு விடயமும் கேள்விக்குறியாகி விடுகிறது. தினமும் சராசரி 1.5 மணித்தியாலமாவது சராசரியாக ஒருவர் உடற்பயிற்சி செய்து ஆக வேண்டும் என்கிற ஒரு கடப்பாடு இருக்கிறது. அந்த கடப்பாடை மீறித்தான் நாங்கள் நடந்து கொள்கிறோம். 1 மணித்தியாலம் இல்லை, 1.5 மணித்தியாலம் கூட நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் உடம்பு ஒத்துழைப்பது இல்லை என்று பலர் சொல்லுவார்கள். ஒரே வேர்க்கிறது, கசகசப் நசநச என்ற ஒரு உடல்நிலை இருக்கிறது, என்ன சொல்வது, இதனால் எங்கள் உடற்பயிற்சி செய்ய விருப்பம் இல்லை, கடினமாக இருக்கிறது, உணவு முறையிலே இருக்கின்ற நாட்டங்களிலே இதை உடற்பயிற்சி செய்ய உணவு முறையிலே மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று ஏதாவது ஒரு சாட்டுப்போக்கை சொல்லி நாங்கள் அந்த உணவு முறைகளிலே மாற்றம் கொண்டு வருவதையும் தடுத்து விடுகிறோம். உண்மையிலே உடற்பயிற்சி என்பதும் உணவு முறை என்பதும் தான் இந்த உடம்பை நாங்கள் குறைப்பதற்கான ஒரு வழிமுறை. உடல் பருமன் இன்று இலங்கையில் அதிகரிக்கிறது என்பதை விட பொதுவாகவே இன்று இலங்கை என்றில் பல நாடுகளில் இந்த அதிகரிப்பு இருந்தாலும் இலங்கையிலும் இது ஒரு கணிப்படுத்தக்கூடிய அளவிற்கு உடற்பருமன் இருக்கிறது என்றால் இங்கே சிக்கல் இருக்கிறது என்று நாங்கள் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நோய்கள் இதனால் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொற்று நோய் என்பதை விட தொற்றா நோய்கள், உயிரிழப்பை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய நோய்கள், இதய நோய்கள், மாரடைப்புகள் அதிகமாக வருவதற்கு இந்த உணவு முறையும் உடற்பயிற்சி இன்மையும் காரணமாக அமைந்து விடுகிறது. இதனால் என்ன வைத்தியர்கள் பரிந்துரைக்கிறார்கள் என்றால், நீங்கள் தினமும் ஏதாவது ஒரு உடற்பயிற்சி செய்து ஆக வேண்டும். அந்த உடற்பயிற்சி வகையிலே அவர் சொல்லுகின்ற விடயம், வைத்தியர்கள் சொல்லுகின்ற விடயம், ஒரு வேகமான நடந்து நீங்கள் வீதிகளிலே போகிறீர்கள் என்றால், அதாவது நீங்கள் ஒரு விடிய காலமே வாக்கிங் போக வேண்டும். அதான் நீங்கள் முக்கியமாக சொல்ல வருகிற விடயம். அல்லது வீட்டிலே உங்கள் வீட்டு வளவை சுற்றியே நடந்தால் கூட, அல்லது நீங்கள் ஒரு வீட்டை சுற்றி 2, 3, 4 தடவை 5 தடவை நடந்து திரியுங்கள். இப்போ வீதியிலே நீங்கள் திரிகின்ற அளவு தூரத்தை நினைத்தால் அதை வீட்டிலே நீங்கள் அத்தனை தடவைகள் நடந்து திரியலாம். அப்படி ஒரு வாக்கிங் சிஸ்டத்தை நீங்கள் கொண்டு வருகின்ற பொழுது
உங்களுக்கு களைப்பு ஏற்பட்டு வியர்வை சிந்தி வெளியிலே அந்த வியர்வை வருகின்ற பொழுதுதான் உங்களுடைய உடலில் இருக்கின்ற கழிவுகள் அகற்றப்பட்டு உங்களுடைய தேவையற்ற கொழுப்புகள் கரைக்கப்படுவதாக அமையும். அதனால்தான் உடல் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மிதமான நடைப்பயிற்சியும் உதவும். உங்களுக்கு இயலாதவர்கள், வேகமாக நடக்க இயலாதவர்கள் மிதமாக சாதாரணமாக ஒரு நடைப்பயிற்சியை நீங்கள் நடந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போன்று இந்த ஓடுகின்ற பொழுதும் நீங்கள் வேகமாக ஓட வேண்டிய அவசியம் இல்லை. வீதிகளிலே வந்து ஒரு ஓரளவான வேகத்திலே இடக்கடை ஓடி நடந்து கொண்டே போகின்ற பொழுதும் இந்த உடலிலே இருக்கின்ற கொழுப்புகள் கரைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது ஒரு புறம். அடுத்து நாங்கள் வீதிகளிலே செல்கின்ற பொழுது இந்த கூடுதலாக மோட்டார் சைக்கிள், கார்கள், ஆட்டோக்களை பயன்படுத்துவதை விடுத்து ஒரு கடைக்கு செல்கிறோம் அல்லது ஒரு தேவைக்கு போகிறோம் அல்லது பக்கங்கள் ஏதாவது நிகழ்வுகளுக்கு போகிறோம் என்றால் சைக்கிள் வகைகளை நீங்கள் பாவித்தால் ஓரளவுக்கு உடல் வந்து இறுக்கமடையக்கூடிய சூழ்நிலையும் கொழுப்புகள் கரைவதற்கான வாய்ப்புகளும் உடல்ல எந்த நேரம் ஒரு இயக்கத்திலே சிறப்பான ஒரு இயக்கத்தில் இருக்கிற நிலையும் இருக்கும். என்று இந்த கூடுதலாக வந்து ஜிம் அல்லது உடற்பயிற்சி செய்கின்றவர்களை பார்த்தால் உங்களுக்கு தெரியும், அதிகமாக வீதிகளில் அவர்கள் மோட்டார் சைக்கிள் செல்வது குறைவு. ஏன்னால் அவர்கள் உடலிலே வந்து பரமன் ஏற்பட்டுவிடும் அல்லது உடலில் இருக்கிற அந்த இறுக்க நிலைகள் தளர்ந்துவிடும் என்பதற்காக அவர்கள் துவிச்சக்கர வண்டிகள் தான் பயணம் செய்வார்கள். நீங்கள் அவதானித்து பார்த்தால் தெரியும், ஜிம்களிலிருந்து கூடுதலாக வெளியேறுபவர்கள் அவசர வேலைகள் அல்லது உத்தியோகம் பார்க்கின்றவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் சைக்கிள் எல்லாம் வீதிகளில் வேர்க்க விறுவிறுக்க அந்த வியர்வை சிந்த போவார்கள். அவர்களை காண்கன் உள்ளது நான் எங்களுக்கு மனசுக்குள்ளே இந்த காலத்தில் இவர்கள் இப்படி போகிறார்கள் சைக்கிள் என்று யோசிப்போம். ஆனால் அவர்கள் தங்களுடைய உடலின் மீது அக்கறை கொண்டதனால்தான் அவர்கள் அவ்வாறு செல்கிறார்கள். அதனால் அவர்கள் நோய் நொடி இல்லாமல் அவர்கள் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்து நீச்சல் போட்டி. நீச்சல் வந்து எல்லோருக்குமே வந்து பொருத்தமாக அமையாது. காலை வெளியிலே நீச்சல் என்பது அல்லது மாலை வெளியிலே என்பது அல்லது நீச்சலுக்கான வசதி வாய்ப்புகளும் எங்களுடைய பிரதேசங்களில் குறைவு. இருந்தாலும் முடிந்தவரை நீச்சல் செய்வதற்கான வசதி வாய்ப்பு இருக்கிறவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏனென்றால் நீச்சலும் வந்து ஒரு உடலிலே வந்து நிறைய ஆற்றலை தரக்கூடிய ஒரு விடயம், கொழுப்புகளை கரைக்கக்கூடிய ஒரு ஆற்றலை தரக்கூடியது மற்றும் எங்களுடைய உயிர் வாழ்தலுக்கான நீண்ட நாள் ஆயுளை தரக்கூடியதற்கான ஒரு பயிற்சியாகவும் நீச்சல் பார்க்கப்படுகிறது. அப்போ 3 விதமான விடயங்கள் அதிகமாக எங்களுடைய வாழ்வியலுக்கு தேவை. அதுதான் இந்த விடயங்கள். ஜிம் என்று நீங்கள் சொல்லலாம். ஜிம் என்று சொன்னாலும் அங்கே உடற்பயிற்சி இருந்தாலும் அது ஒரு உடற்கட்டழகை பேணுவதற்கான பயிற்சிகளாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதற்கான உணவு முறைகள் அல்லது அதற்கான உடற்பயிற்சி செய்கை முறைகள் எல்லாம் உங்களுடைய உடலினுடைய கட்டமைப்பு அல்லது கட்டழகை பேணுகின்ற விடயமாக தான் அந்த ஜிம் வகைகள் இருக்கிறது. அதை நாங்கள் பெரிதாக ஜிம்முக்கு போறதுனால் உடல் பருமன் குறையும் அல்லது கூடும் என்கிற விடயத்துக்கு அப்பால் நீங்கள் இயற்கை என்றால் நீங்கள் செய்கின்ற வளமையான செயற்பாடுகளில் உங்களுடைய உடற்பயிற்சி, அதாவது வீட்டிலே கூட்டுதல் அல்லது விறகு கொத்துதல் அல்லது நீங்கள் செய்கின்ற செயற்பாடுகள் வந்து சைக்கிளில் சென்று கடைக்கு செல்லுதல், இவ்வாறான விடயங்களையும் கூட நீங்கள் உங்களுடைய உடற்பயிற்சிகளை நீங்கள் உருவாக்கிக் கொள்ளலாம். இதனால் உடற்பருமனை திறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று இறப்பு விகிதத்தையும் குறைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உணவு முறைகளும், இன்று நாங்கள் சாப்பிடுகின்ற உணவு முறைகளும் நிறைய தடவை இந்த நிகழ்ச்சியிலே கதைத்திருக்கிறோம். பொரித்த உணவு வகைகள், இனிப்பு பதார்த்தங்கள், கொழுப்பு நிறைந்த உணவு பதார்த்தங்கள், இனிப்பு, உப்பு அதிகம் சேர்த்த பதார்த்தங்களை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக கடைகளிலே விற்கின்ற எல்லா பொருட்களும் இன்று அவ்வாறான சுவையுடன் தான் வருகிறது. அது நாவுக்கு சுவையாக இருந்தாலும் உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. முடிந்தவரை பழங்கள், காய்கறிகளைத்தான் உடற்பருமனால் அவதிப்படுகின்றவர்கள் பழங்கள், காய்கறிகளை அதிகமாக தேர்வு செய்து உண்கின்ற பொழுது உடல் பருமனை கொஞ்சம் குறைக்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் அது உடலிலே வந்து கொழுப்புக்களை வந்து தங்க விடாமல் சுத்திகரிக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த பழங்கள், காய்கறிகள், நார் வகைகளுக்கான விடயங்களே இருக்கின்றது. நேர்ச்சத்துள்ள மரக்கறி வகைகளே இருக்கின்றது. அதாவது கொழுப்பை சேர விடாமல் தடுக்கக்கூடிய வழிமுறைகள் இருப்பதனால் நாங்கள் வந்து கூடுதலாக இவ்வாறான உணவு முறைகளை கூட எடுக்கலாம். உணவு முறைகளிலே வந்து மிக முக்கியமாக இந்த பழ வகைகள், காய்கறி வகைகளை எடுக்கலாம். ஏன்னா மாமிசங்கள் கூட அதிகமான கொழுப்பு சத்துக்கள் கூடியவை, அவை உடலுக்கு ஆபத்தை தரக்கூடியவை தான். உடல் பருமனை சராசரியாக நாங்கள் பேண வேண்டும் என்றால் ஒரு மாதத்துக்கு டயட் இருக்கிறோம்னு சொல்லிவிட்டு மீண்டும் பழையபடி அந்த டயட் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டா பிரியோசனமே இல்லை. அது மீண்டும் உடல் பருமனைத்தான் வழிவகுக்கும். முடிந்தவரை நாங்கள் ஆலோசனைகளை சொல்லக்கூடியதாக இருந்தாலும் எங்களுக்கு என்று வருகின்ற பொழுது அது கடைப்பிடிப்பது என்பது கடினம்தான். இருந்தாலும் முயற்சி செய்ய வேண்டும் இல்லையா? நிச்சயமாக. இன்றைய நாட்களில் வந்து ஆண்கள் பெண்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லோருமே வந்து உடற்பருமனை குறைப்பதற்கு வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஆய்வுகள் கூட இன்றைய காலத்தில் சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. உடற்பருமன் அதிகரித்தோருடைய வீதமானது இன்றைய நாட்களில் அதிகரித்து கொண்டு வருவதாக வந்து ஆய்வுகளின் அடிப்படையில் வந்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. உண்மையிலேயே இன்றைய காலத்தில் நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால், உண்ணும் வரைக்கும் நன்றாக அழகாக சாப்பிடுவோம். எவ்வளவு சாப்பிட வேண்டுமோ அவ்வளவுத்தையும் சாப்பிடுவோம். சாப்பிட்டு என்ன செய்வோம்? உடல் பருமன் அதிகரித்து விட்டது, என்ன செய்வது என்று தெரியாமல்
நாங்கள் அந்த பருமனை குறைப்பதற்கு சிறிது நாட்களுக்கு சாப்பிடாமல் இருப்போம், பின்னர் சாப்பிடுவோம், சாப்பிடாமல் இருப்போம். இவ்வாறு மாறி 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 எங்களுடைய செயற்பாடுகளை, நாளாந்த செயற்பாடுகளை நாங்கள் முற்றும் முழுதாக மாற்றமடைய செய்து விடுவோம். ஒரு சாதாரண அடிப்படையில் ஒரு நாளுக்கு எவ்வளவு உணவு தேவையோ, எந்த வகையான உணவுகளை நாங்கள் உள்ளெடுத்துக் கொள்ள வேண்டுமோ ஒரு அளவின் அடிப்படையில் நாங்கள் உணவை உண்டு கொண்டு செல்லுகின்ற போது அந்த உடல் எடை சரிசமனாக பேணப்படுகின்றது. மாறாக சிலருடைய செயற்பாடுகள் இவ்வாறுதான் இருக்கின்றது. குறித்த கொஞ்ச நாட்களுக்கு அதிகளவான உணவை உண்ணுதல், குறித்த நாட்களுக்கு பின்னராக உணவுகளை குறைத்துக் கொள்ளல், இவ்வாறு தங்களுடைய நடைமுறை செயற்பாடுகளை அவர்கள் மாற்றிக்கொண்டு வருகிறார்கள். இந்த உடல் பருமன் அதிகரிப்பதற்கான காரணங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற போது, போதிய தூக்கமின்மை. நாங்கள் தூக்கம், அதாவது நித்திரை சரியான நேரத்தில் இல்லாமல், சரியான நேரத்தில் குறித்த நேரத்தில் எங்களுக்கு நித்திரை இல்லை, சில சமயங்களில் தூக்க கலக்கம், சிலர் நித்திரை கொள்வார்கள், திடீரென விழித்தெழுகின்ற ஒரு தன்மை இருக்கும். அவ்வாறானவர்களுக்கு இந்த உடற்பருமன் அதிகரிப்பதாக கூறப்படுகின்றது. அதற்கான காரணம் என்று சொன்னால், சரியான ஒரு சீரான தூக்கமின்மையால் உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. அதனால் உடல் பருமன் அதிகரிப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. அதை தொடர்ந்து நாங்கள் பார்க்கின்ற போது, நாளமில்லா சுரப்பிகளில் ஏற்படுகின்ற பாதிப்புகளினால் இந்த உடற்பருமன் அதிகரிப்பதாக கூறப்படுகின்றது. இதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட கால பகுதிக்கு இடையில் எங்களுடைய உடலை பரிசோதனை செய்ய வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. சாதாரணமாக எல்லோருமே கூறிக்கொள்வார்கள், ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது நாங்கள் எங்களுடைய உடலை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும், எங்களுடைய உடலில் நோய் இருக்கின்றதா, ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறதா என்று சொல்லி எங்களை நாங்கள் சோதித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவ்வாறு நாங்கள் சோதித்து பார்ப்பதன் மூலம் எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் நாங்கள் ஆரம்பத்திலேயே கண்டறிகின்ற போது அதனை மாற்றிக்கொள்ள முடியும். அவ்வாறு நாளமில்லா சுரப்பிகளில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் காரணமாகவும் உடல் எடை அதிகரிப்பதாக கூறப்படுகின்றது. மேலும் பார்க்கின்ற போது அதிகமாக புகைப்பிடித்தல், இந்த புகைப்பிடித்தல் தன்மையும் ஒருவருடைய உடல் எடையை அதிகரிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. சாதாரணமாக புகைப்பிடிப்பவர்கள், நாங்கள் எங்களுக்கு வெளித்தோட்டத்தில் பார்க்கின்ற போது நாங்கள் நினைப்போம் புகைப்பிடிப்பவர்கள் மெலிந்து கொண்டுதானே செல்வார்கள் என்று சொல்லி சாதாரணமாக நாங்கள் கேள்விப்பட்ட ஒரு விடயமாக இருக்கும். அவர்கள் உருகி சென்று விடுவார்கள் என்று சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். உண்மையிலேயே இந்த புகைப்பிடித்தல் பழக்கம் அதிகமாக இருத்தலும் உடற்பருமனுக்கு ஒரு காரணமாக அமைந்து விடுகின்றது என்று சொல்லி ஆய்வுகளின் அடிப்படையில் நாங்கள் கண்டறியக்கூடிய இருக்கின்றது. மேலும் நாங்கள் சில விடயங்கள் எங்களுக்கு தெரியாமல் இருக்கும். நாங்கள் என்ன நினைப்போம் என்று சொன்னால், சாதாரணமான சில விடயங்களை நாங்கள் சாதாரணமாகவே எடுத்து விடுவோம். அதனால் ஏற்படுகின்ற மாற்றங்கள், அதனால் ஏற்படுகின்ற விளைவுகளை நாங்கள் எதிர்பார்ப்பதில்லை. காலநிலை மாற்றம் கூட ஒருவருடைய உடல் எடையில் செல்வாக்கு செலுத்துவதாக குறிப்பிடப்படுகின்றது. சில சமயங்களில் எங்களுடைய உணவு பாவனை முறைகள் காலநிலைக்கு ஏற்றாற்போல் இருக்கும். சில சமயங்களில் குளிர்காலத்தில் உண்ணுகின்ற உணவை நாங்கள் வெப்ப காலத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டோம், வெப்ப காலத்தில் உண்ணுகின்ற உணவை நாங்கள் குளிர்காலத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டோம். இவ்வாறான உணவு வகைகளில் மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்துகின்ற போது காலநிலைக்கு ஏற்றவாறு எங்களுடைய உடலிலும் மாற்றம் ஏற்படுகின்றது. இந்த காலநிலை மாற்றங்கள் கூட உடற்பருமனை ஏற்படுத்துவதாக அமைந்து விடுகின்றது. அதிகமாக உடலில் சூடு இருக்கின்ற போதும் உடல் பருமன் அதிகரிப்பதாக கூறப்படுகின்றது. இதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், வெப்ப காலங்களிலே குளிர்ச்சி தரக்கூடிய பான வகைகள், அது மாத்திரமல்லாமல் பழங்கள், அவற்றை நாங்கள் உண்டு கொள்கின்ற போது இந்த சூடு தணிக்கப்படுகின்றது. எங்களுடைய உடலில் அதிகளவாக சூடு இருக்கின்ற போதும் எங்களுடைய உடற்பருமன் அதிகரிப்பதாக கூறப்படுகின்றது. ஆகவே வெப்ப காலங்களில் நாங்கள் குளிர்ச்சி தரக்கூடிய உணவு வகைகளை உண்ண வேண்டும். அது மாத்திரமல்லாமல் சூட்டை தணிக்கக்கூடிய வகையிலான உணவு வகைகளை நாங்கள் உண்ணுகின்ற போது உடற்பருமன் அதிகரிக்காதவாறு நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். சிலர் கூறுகின்ற விஷயம், இது சாதாரணமாக எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விடயமாக இருக்கும். பரம்பரை ரீதியாக அம்மா அவருடைய உடல் எடை அதிகரிப்பதாக இருந்தால் பிள்ளையை பார்த்து சொல்வார்கள், அம்மாவை போல நீயும் வந்து விடுவாய் என்று சொல்லி. அவ்வாறுதான் மரபு வழியாகவும் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் எல்லோரும் அவ்வாறாகவே இருந்து விடுவார்கள் என்று இல்லை. மரபு வழி ரீதியாக சிலருக்கு உடற்பருமன் அதிகரித்தாலும் சிலர் மரபு வழி ரீதியாக உடற்பருமன் அதிகரிக்காத நிலையும் இருக்கும். ஆகவே நாங்கள் மரபு வழி பிரதான காரணம் என்று சொல்லி நினைப்பது ஒரு தவறான விடயம். எங்களுடைய உடலை நாங்கள் ஆரோக்கியமாக வைத்திருப்பது, உடற்பருமன் குறைந்து நாங்கள் ஒரு சரியான உடல் எடை இருப்பது எங்களுடைய கைகளில் தான் இருக்கின்றது. எங்களுடைய உணவு முறை பழக்க வழக்கங்கள், இவ்வாறு நாங்கள் உணவு முறை பழக்க வழக்கங்களை சீரானதாக இல்லாமல் உடற்பருமனை அதிகரிப்பு செய்வதன் மூலம் எவ்வளவு விளைவுகள் ஏற்படுகின்றன சொல்லி நினைக்கலாம். சிலர் சொல்லுகின்ற ஒரு விடயம், நானே சாப்பிட்டு என்னுடைய உடலை எவ்வளவு ஆரோக்கியமாக வைத்திருக்கிறேன், நீங்கள் உடற்பருமன் அதிகமாக இருக்கின்றது என்று சொல்லுகிறீர்கள் என்று சொல்லலாம். சிலர் சொல்வதை நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். உண்மையிலேயே உடற்பருமன் அதிகமாக இருப்பதனால் நோய்களும் எங்களுக்கு அதிகமாக இருக்கின்றது. உடல் சார்ந்த நோய்கள் மாத்திரமல்ல, உளம் சார்ந்த நோய்களும் ஏற்படுவதாக
வந்து ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. என்னென்னு சொல்லி பார்க்கின்ற போது உளவியல் ரீதியாக என்ன நோய் என்று சொல்லி பார்க்கின்ற போது ஒருவர் உடல் ரீதியாக அதிகமான பருமனை கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் அவருடைய சுய மரியாதை குறைவாக இருக்கின்றது என்று சொல்லி அவர் தனக்குள் தானே ஒரு அழுத்த நிலைக்கு உள்ளாகி மன அழுத்த நிலைக்கு உள்ளாகின்றார். ஆகவே இதன் விளைவாக கூட உளநோய்கள் ஏற்பட்டு விடுகின்றன. உடல் ரீதியான நோய்கள் என்னென்னு சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் இதய நோய்கள் ஏற்படும். அது மாத்திரமல்லாமல் சில புற்றுநோய்கள் கூட உடல் அதிகரிப்பதனால் ஏற்படுகின்றன என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. அது மாத்திரமல்லாமல் பல்வேறு விதமான உடலியல் சார்ந்த நோய்கள் எங்களுடைய உடல் அதிகரிப்பால் உடல் பருமன் அதிகரிப்பதனால் வந்து ஏற்படுவதாக சொல்லப்படுகின்றன. ஆகவே நாங்கள் இந்த உடற்பருமன் அதிகரிப்பதை முடிந்த வரைக்குமே குறைத்துக் கொள்ள வேண்டும். தேவையற்ற வகையில் எங்களுடைய உடலில் இருக்கின்ற கொழுப்புகளை எவ்வாறான வகையில் எல்லாம் நாங்கள் வெளியேற்ற முடியுமோ அவ்வாறு நாங்கள் எடையை சரியான விதத்தில் வைத்திருக்க வேண்டும். அதற்குத்தான் சிறந்த உதாரணங்கள் இன்றைய காலத்தில் இருக்கின்றன. உடற்பயிற்சி செய்தல், அது மாத்திரமல்லாமல் சரியான ஒரு சீரான தூக்கத்தை நாங்கள் கொண்டு வருதல், நடைமுறை மாற்றம், உணவு பழக்க வழக்கங்களிலே மாற்றத்தை கொண்டு வருதல், இவையெல்லாம் எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு உதவுவதாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் உடற்பருமன் அதிகரிப்பதை தாண்டிலும் நாங்கள் இன்றைய காலத்தில் சாதாரணமாக நினைக்கக்கூடிய விடயம், நாங்கள் நினைப்போம் எங்களுடைய ஒவ்வொரு வயதுக்கு ஏற்றவாறு உடல் தோற்றம் மாறிக்கொண்டு செல்லும் என்று. அது உண்மைதான். ஆனால் இந்த உடல் பருமன் என்பது ஒவ்வொரு வயதுக்கு ஏற்ற அளவில் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வயதுடையவர் குறிப்பிட்ட நிறையுடையவராகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வரையறை இருக்கின்றது. அந்த வரையறைக்குள் நாங்கள் இருக்கின்ற போது வந்து நோய் நொடிகளை முடிந்த வரைக்கும் குறைத்துக் கொள்ள வேண்டும். உடல் சுறுசுறுப்பாக இருக்கும். நாங்கள் எப்பொழுதுமே வந்து எங்களுடைய ஆரோக்கியமான உடல்நிலையை நாங்கள் பேணுகின்ற போது வந்து உடல் சுறுசுறுப்பாக இருக்கும். எங்களால் எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய நிலையில் இருக்கும். சில சமயங்களில் உடற்பருமன் அதிகரிப்பதனால் வந்து சோம்பல் நிலை ஏற்பட்டு விடுகிறது. அதிக தூரமாக நடக்க வேண்டும் அல்லது அதிக அளவு வேலைகளை செய்ய வேண்டும், களைப்பு ஏற்படும் என்று சொல்லி அவர்கள் எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் ஒரு சோம்பல் நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள். இதனால் வந்து அவர்கள் தனித்து பல்வேறு விதமான நோய்களை தங்களுக்குள்ளேயே உருவாக்கிக் கொள்கிறார்கள். உடற்பருமன் ஏற்படுவது வந்து மனிதனுடைய ஒரு இயல்பு இருக்கின்றது. என்று சொன்னால் அவனுடைய நாளாந்த வாழ்க்கையின் அடிப்படையில் அது மாறிக்கொண்டு போகுமானால் அவற்றை நாங்கள் சரியான முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். எங்களுக்கு ஏற்ற வகையில் உடற்பருமனை முடிந்த வரைக்குமே குறைத்துக் கொள்ள வேண்டும். பல நுட்ப முறைகளை நாங்கள் பயன்படுத்த முடியும். உடற்பயிற்சி மாத்திரமல்ல, நாங்கள் சாதாரணமாக சிலர் நினைக்கலாம் உடற்பயிற்சி ஒரு குறிப்பிட்ட அளவு நேரம் செய்ய வேண்டும், ஒரு மணித்தியாலம் அந்த உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி என்ன செய்வார்கள், ஒரு கிழமைக்கு உடற்பயிற்சி செய்வார்கள். சரி, ஒரு கிழமை உடற்பயிற்சி செய்து விட்டோம் என்று சொல்லிவிட்டு அதற்கு ஒரு கிழமைக்கு ஓய்வு எடுப்பார்கள். என்று சொன்னால் உடல் நோ அதிகமாக இருக்கின்றது சொல்லி சொல்லுவார்கள். அது எல்லாம் தவறான விடயம். உடற்பயிற்சி என்பது சாதாரணமாக செய்வதை தவிர எங்களை வருத்தி எங்களை கஷ்டப்படுத்தி உடற்பயிற்சி செய்து உடல் நோய் எல்லாம் எங்களுக்கு வருகின்ற போது அதுவே பல்வேறு நோய்களுக்கு வழிவகுத்து விடுகின்றன. ஆகவே நாங்கள் ஒரு நோயை ஒரு குறிப்பிட்ட விடயத்தை குறைக்க போய் எங்களுக்கான நோய்களை உருவாக்கி கொள்ள முடியாது. முடிந்த வரைக்குமே உடல் எடையை எங்களுடைய நிறைக்கேற்ப எங்களுடைய வயதுக்கேற்ப நாங்கள் வைத்திருக்கின்ற போது ஆரோக்கியம் பேணப்படுகின்றது. இன்றைய நாட்களில் அதிகரித்து வருகின்ற இந்த உடல் பருமனை நாங்கள் முடிந்த வரைக்கும் எங்களுக்கு ஏற்றவாறு மாற்றி எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நாங்கள் பேணிக் கொள்வோம் என்று கூறிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள் என்ற நண்புடன் கலின்ஸ்டா ஜெயக்குமார் மற்றும் குணம் துஷ்யந்தன். நன்றி நேயர்களே.